சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்ன செய்யும்? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாத கடைசி சனி பயிற்சி நடக்கப் போகிறது. சிம்ம ராசிக்கு 8 சனி வரப்போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் பார்க்குற வேலையில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையை விடுற நிலைமை வரலாம். உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். அலுவலகத்தில் நீங்களே வேலையை விட்டு விடலாம் கூட நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு உரிய ரீகாக்னிஷன் இருக்காது. கடுமையாக போகிறனால தான் உங்களுக்கு அலுவலகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் யாரோடையும் சண்டையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவர்கிட்ட சண்டை போடாதீர்கள். இதெல்லாம் சாதகமாக கிடையாது. இந்த அஷ்டம சனி பீரியட், இந்த அஷ்டம சனி பீரியட் யாரோடையும் பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள். யாரோடும் சண்டை போடாதீர்கள். அலுவலகத்தில் யார் என்ன சொன்னாலும் ஆமாம் சரி சொல்லிட்டு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயினே இருக்க வேண்டும். அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் பேசக்கூடாது. இது என் வேலை இல்லை, அந்த வேலையை நீ செய்யணும், இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இது என் தகுதி குறைச்சலான வேலை, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எதுவும் நினைக்காதீர்கள். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. எந்த வேலை கொடுத்தாலும் தகுதி குறைவான வேலை கொடுத்தாலும் செஞ்சு தானே ஆக வேண்டும். இங்கே என்ன பொசிஷனில் இருக்குன்னா அதை விட குறைஞ்ச லெவலில் இருக்கிற வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க. அஷ்டம சனியில் இதெல்லாம் நடக்கும். அஷ்டம சனியில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு போயினே இருக்கணும். நேரங்காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும். கடுமையாக உழைச்சாதான் உங்களுக்கு வருமானம் வரும். ஒரு வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்கும். எந்த நேரத்தில் வேலை கொடுத்தாலும் செஞ்சது தான் ஆக வேண்டும். டைம் ஆச்சு, அதுக்கு 6 மணிக்கு மேலே செய்ய மாட்டேன், 7 மணிக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கொடுத்த வேலையை டைம் பார்க்காமல், நேரம் பார்க்காமல் நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் மேலதிகாரியை அனுசரித்து செல்ல வேண்டும். மேலதிகாரியை அனுசரித்து செல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் குடும்ப உறவுகளிடம் சண்டை போடக்கூடாது. குடும்ப உறவுகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரோடும் சண்டை போடக்கூடாது. யாரோடும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாக்கை காப்பாற்ற முடியாது. யாரும் வாக்கு கொடுக்கக்கூடாது, வாக்கை காப்பாற்ற முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய நிலைமை வரும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒரு தொழிலதிபர் இருந்தால் நீங்களே வேலையை பாருங்கள். யாரோடும் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். அதனால் உங்களுக்கு தான் ட்ரபிள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்களே செய்யுங்கள். யாரையும் நம்பி ஒப்படைக்காதீர்கள். இந்த அஷ்டம சனி பீரியடில் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத தண்ட செலவு வரும், மருத்துவ செலவும் வரும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹெல்த்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்க வேண்டும்.
அஷ்டம சனி பீரியடில் தான் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும், சண்டை சச்சரவுன்னு இருக்கும். கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றாலும் உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோவா இருக்காது. உங்கள் உறவுகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். இந்த அஷ்டம சனி பீரியடில் தான் விபத்துனா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். இந்த அஷ்டம சனி பீரியடில் புது வேலைக்கு போகிறேன், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இதை விட அதிக சம்பளத்தை வேலை கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் அது கடினம். தற்போது பார்த்து கொண்டிருக்க வேலையே செய்கிறது சிறப்பு. அதிக சம்பளம் கொடுக்குறான்னு அங்கே போனேன்னா இதை விட கஷ்டம் அங்கே இருக்கும். அப்புறம் அந்த வேலையில் நினச்சி நிற்க முடியாதபடி இருக்கும். இப்போது பார்த்து கொண்டிருக்க வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது ஜாபுக்குன்னா இந்த பீரியடில் ட்ரை பண்ணுறது ரொம்ப கடினம். இருக்கிற ஜாப் கண்டினியூ பண்ணுறது நல்லது. உங்கள் தொழிலதிபர் இருந்தால் புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீர்கள். புது இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணால் லாஸ் தான் வரும். ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீர்கள். ஏதாவது ஹெல்த் பிரச்சனை வந்தால் உடனே டாக்டரிடம் கொண்டு போய் காட்டுங்கள். இல்லையா அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விடும். ஒரு சிறிய ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் டாக்டரிடம் போய் காட்டுங்கள். நீங்களே அது சிறிய பிரச்சனையை முடிவெடுத்து விடாதீர்கள். இல்லையா அது பெரிய பிரச்சனையை கொண்டு விட்டுடும், பெரிய செலவு கொண்டு விட்டுடும். அப்புறம் பெரிய மருத்துவ செலவு வந்துடும். உங்கள் ஜாதத்தில் நல்லா தசாபுத்தி நடக்குதா என்று பாருங்கள். உங்கள் ஜாதத்தில் 6 அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ 12ஆம் அதிபதி தசை நடக்குதா என்று பாருங்கள். அப்படி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசையோ 12ஆம் அதிபதி தசை நடக்கவில்லை என்றால் இதுவே பெரிய விஷயம், சிறப்பு. உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் தப்பி விட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசை 12ஆம் அதிபதி தசை நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசை 12ஆம் அதிபதி தசை நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தகுந்தபடி நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். சிம்மராசிகளுக்கு கடன் தொல்லைன்னு இருக்கும். இந்த பீரியடில் கடன் அடைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சிம்மராசிக்கு சனி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு கடனை கொடுப்பார். கடனை அடைக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்துவார் சனி. அதனால் யாரிடமும் புதுசாக கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்காமல் காலத்தை ஓட்டுங்கள். புது கடன் வாங்கினால் நீங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். ஸோ புது கடனாக எதுவும் வாங்காதீர்கள். ஏற்கனவே கடன் தான் அந்த கடனை அடைத்து விடுங்கள். சிம்மராசிக்கு குரு 5ஆம் அதிபதியாக இருக்கனால் உங்களுக்கு பெரிதாக எதுவும் பிரச்சனை வராது. ஏன்னா சனி குருவின் வீட்டில் இருக்கிறதால், குருவின் வீடு ஒரு சுபர் வீடு. சனி 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அந்த குருவின் வீடு சுபரின் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிதாக எதுவும் பிரச்சனை வராது. சிம்மராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும்.